லவுடா சத்தமா ஆறுதலா சொல்லணும் தெளிவா. இதோ இலாக்காரங்களுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பேசுதாமா? கர்த்தர் நீதிமன்றத்தின் படியே அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் படியோ அறியும். சங்கீதம் 136. இதோ ராக்காலங்களில் கர்த்தரின் ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்ல கருணத்தை உற்சாகப்படுத்துங்க. சரியாக முழு சங்கீதம் பாடலாம் சொல்லப்படும். ஏற்கனவே சொன்ன சங்கீதம் சொல்லக்கூடாது. சரியா? அடுத்த முறை நான் சொல்றேன், சங்கீதம் பாடமாக்கல 1 2 3 படி போனா 150 சங்கீதம் என்ன செய்யலாம்? காலப்போக்கில் பாடமாக்கலாம். லேசா 100வது சங்கீதம், 35வது சங்கீதம், 145வது சங்கீதம், லேசா சொல்லக்கூடிய சங்கீதம் மாத்திரம் எடுத்து சொல்றேன். சொல்றேன். திரும்ப சொல்லுங்க சத்தமா. திரும்ப சொல்லுங்க சங்கீதம். ஆமென். கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், தீமை காணாதிருப்பார். கரங்களை தட்டி ஆனது வந்து செலுத்துவோம். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆனது வந்து செலுத்துவோம். தாவீது வசனம் வசனங்களும் அவனால் தான் பிடித்து மழுக்கப்படும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து ஸ்டார்டர் நேர்ந்து மட்டும் வேலை செய்ய போடுங்க. சொல்றோம். அங்க கொடு. அடுத்த சத்தமா பேசும். கர்த்தருடைய புறங்கள் தாட்சி அடையலாம். அம்மா கொஞ்சம் கவனம் எடுக்கணும் பிள்ளைல. ஆமா, வசனம் சொல்லணும். ஃபுல் வசனம் சொல்லணும். ஒரு வசனம் சொல்லி ஓடுறேன். சொல்லு, திரும்ப சொல்லு. கர்த்தருடைய புறங்கள் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். நல்ல சவுண்ட் ஆச்சு. மைக்ல சவுண்ட் வந்து நல்லா கத்து. என்னடா இதெல்லாம் பரவாயில்ல போடணும். நீ முழு சங்கீதம் சொல்லணும். சரியா? மொத்தத்தெல்லாம் சொல்லக்கூடாது. முழு சங்கீதம் பாடலாம் சொல்லணும். சரி. பாஸ்டருக்கு அடியே ஆள் கட்டி முடியாது. இதுல வந்து பாடமாக்கிதான் இப்படித்தான் நடக்கும். வீட்டையும் பாடமாக்கிட்டு வந்தா அவன் ஞாபகத்தில் கத்தாட குழு அவன் நீக்கான மூலமாக நடப்பட்டு
ஆமென். இடையில முதலாம் சங்கத்துக்கு சொல்லிக்க கூடாது, சரியா?